உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நண்பர்களுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எக்கு வச்சுட்டு ஒரு கிரேவி தான் பண்ணுறேன். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் முட்டையை வேக வச்சும் ஒரு கிரேவி பண்ணுவாங்க. நம்ம முட்டையை உடைச்சி அது ஒரு பொடி மாஸ் டைப்பில் செய்து உங்களுக்கு ஒரு கிரேவி காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். இந்த 4 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிருக்கிறேன். இந்த 4 முட்டை வச்சு செய்கிறது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எக்கு அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தலையும் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை இதில் ஊற்றிடணும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டோம்னா பச்சை வாசம் வரும், எக்கு வாசம் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப பொடிசாக போட்டதோட பீஸாக போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி உடையில எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம வெந்த பின்னாடி காட்டுறவங்களுக்கு எடுத்துட்டு நம்ம இதை இந்த 2 பீஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரேவி பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு லைட்டு ப்ரௌன் வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம கிரேவிக்கெல்லாம் தாளித்து விடலாம். இப்போது நம்ம இந்த முட்டை இந்த மாதிரி பீஸாக எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டோம். இனி இந்த கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இது கூட ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். பார்த்திங்களா, ரொம்ப சின்னது தான், 1 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது போட்டுருவோம். இப்போ அது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், போட்டுட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம், ஒரு இந்த சைஸில் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்றும் அதிகமாகவோ இல்லை வெந்து வேகாமையோ அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ இது ஒரு எப்படி கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரு ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம் ஒரு 2 பழம், நல்ல பெரிய பழமாக ஒரு 2 பழம் எடுத்து மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறோம்.
இதுக்கு காரணம் வந்து மிளகு தான். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா உப்பு ஏற்கனவே வந்து நம்ம எக்கில் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் நமக்கு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். தக்காளியினுடைய பச்சை வாசம் போகணும். அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி வைக்கணும். அப்புறம் இதுக்கு தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும். நம்ம நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது. ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிரேவி தான் பண்ணுறோம், ரொம்ப லூஸாக பண்ணுறது இல்லை. அப்போ இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம், தக்காளியும் பச்சை வாசம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேப்சிகம் இருந்தால் அது கூட கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மூடி போட்டுருவோம், வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயை கம்மி பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. நமக்கு இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் போதும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இது ஆம்லெட் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மசாலெல்லாம் அந்த முட்டையில் படுற அளவுக்கு கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு 10-30 செகண்ட் இருக்கட்டும். அப்படியே இது கூட கரெக்டாகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டை கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம முட்டை வேக வச்சு அதை மறுபடியும் பாயில் பண்ணி வேக வச்சு மறுபடியும் அதை கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு செய்கிறது ஒரு மெத்தடு. இப்போ இது வந்து பொடி மாஸ் மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம். பொடி மாஸ்னா ரொம்ப தூள் பண்ணுறதில்ல, பீஸாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை சாப்பாட்டில் கூட பசங்க சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.